பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். பிள்ளை வளர்ப்பு. இப்போ பிள்ளைகளை வளர்க்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் பிறந்து குழந்தைங்களா இருக்கும்போது ஒரு 5லேருந்து ஒரு 10 வயசுக்குள்ளாக அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் எந்த மாதிரியான யோசனைகள், எந்த மாதிரியான காரியங்கள் உள்ளுக்கு போகிறதோ அதை அப்படியே அவங்களோட இருதயத்தில் பதியப்படுகிறது. கோபத்தில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னே எடுத்துக்கிட்டா கூட உண்மையாகவே பாருங்க, அந்த பிள்ளைங்க அந்த நேரத்தில் உள்ளுக்கு வாங்கிக்கிறாங்க. நம்ம கூட சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த உடனே அதை எல்லாம் இருதயத்தில் வைத்து கொண்டு ரியாக்ட் பண்ணுறாங்க, வேறு விதமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. சின்ன வயசுல உங்களுக்கு என்னை பிடிக்காது தானே, சின்ன வயசில் எனக்கு இது நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சின்ன வயசுலேயே நம்ம என்ன பண்ணணும், ஒரு சிலர் கன்சீவாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வயிற்று மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, பேசுவாங்க. நீ ஒரு ஜெப வீரன், நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ சாமுவேலை போல, நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவன், ஒரு ஊழியக்காரன், நீ ஆராதனை வீரன் அப்படின்னு சொல்லி வயிற்றுல கையை வச்சுக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க. கேட்கும்போது சிஸ்டர் குழந்தைக்கு என்ன தெரியவா போகுது, கேட்கவா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் சிஸ்டர் கண்டிப்பாக கேட்கும், ஏன்னா நம்ம பேசுறது நம்ம இது பண்ணுறது எல்லாமே கேட்குது. இப்போ ஒன்றும் இல்லை, எலிசபெத் வயிற்றுல யோவான் ஸ்நானகன் இருந்தார். ஆனால் மரியாள் போய் அவங்கள வாழ்த்தின உடனே அவங்க வயிற்றில் இருந்த குழந்தை என்ன பண்ணிச்சா, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு துள்ளிற்று என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய எல்லா காரியங்களும் என்ன பண்ணப்படுது, வயிற்றில் இருக்கிற குழந்தைகள் அதை உள்வாங்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணுமா, அதுங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை, நம்ம நினைக்கிறோம் குழந்தைங்க ஒண்ணுமே தெரியாது, குழந்தை அதனால அது விவரம் தெரியாது, நம்ம சொன்னா அதுக்கு புரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ ஒருவேளை புரியாம இருக்கலாம், ஆனா அது உள்ளுக்கு போயிருக்கும். ஆனா அது பெரிதாகும் போது அதை யோசித்து பார்த்து அதை உட்கார்ந்து அழுது அவங்க என்ன பண்றாங்க, என் அம்மா அப்பா கிட்ட எனக்கு அன்பு இல்லைன்னு சொல்லி வெளியில அன்பை தேடி போக ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு வீட்டுல அன்பு கிடைக்கல, எனக்கு யாருக்கும் பிடிக்கல, எதையெல்லாம் நம்ம செய்ய வேணாம்னு சொன்னோமோ இதெல்லாம் தப்பு, இதையெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா நம்ம வளர்த்துருப்போம். கர்த்தருக்காக பிள்ளைங்களை பார்த்து வளர்க்கணுமேன்னு சொல்லி நம்ம வளர்த்துருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன், அவங்கள சந்தோஷப்படுத்துறேங்கிற பேரில் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அவங்களுடைய பார்வையில் எப்படி தெரியுமா தெரியுது, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம அப்பா அம்மா கூட வாங்கி கொடுக்கல, ஆனால் நம்ம ஆசைப்பட்டதை நமக்கு வெளியில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நமக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, வாங்கி கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அன்பை வேற இடத்துல திருப்ப ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் சில பிள்ளைகளிடத்துல நான் பார்த்த அனுபவத்துல நான் உங்களிடத்துல சொல்றேன். சின்ன வயசுல, அதுக்கு தான் வசனம் சொல்லுகிறது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். சின்ன வயசுல எதை நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோமோ அதுதான் அவங்க பெரியவங்க ஆகும்போது அது ஒரு நடக்கையில, செய்கையில, கிரியையில கொண்டு வராங்க. அது சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, துக்கமான விஷயமா இருந்தாலும் சரி. சின்ன வயசா இருக்கும் போதே ஒருவேளை நீங்க கன்சீவா இருக்கிறீங்களா, இல்ல கை குழந்தைய வச்சிருக்கிறீங்களா, இல்ல ஒரு 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை வச்சிருக்கிறீங்களா, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளைங்க கிட்ட பார்த்து பழகணும். அந்த பிள்ளைங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் தான் முதல் ரோல் மாடல். அவங்கள பார்த்து தான் சில காரியங்களை கற்றுக்கொள்றாங்க. சில அப்பாங்க குடிக்கிறவங்களா இருப்பாங்க, பிள்ளைங்களை வைன் ஷாப்புக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த இடத்துல நிக்க வச்சுட்டு இங்கே இருப்பா, நான் உள்ள போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவாங்க. இப்ப நான் ஒர்க் பண்ற இடம் கூட, நான் இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்ல வைன் ஷாப். வர்ற அத்தனை பேருமே மனைவி பிள்ளைகளை எல்லாரையும் கூட்டிட்டு கடை பக்கத்துல நிறுத்திட்டு ஆப்போசிட்ல போய் வாங்கிக்கிட்டு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. இப்ப சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைங்க பாக்குது, அப்பா வாங்குறாரு, அப்பா குடிக்கிறாங்க, அம்மாவும் இதை அக்செப்ட் பண்றாங்க, அப்ப நம்மளும் செய்யலாம். அப்படிதானே வருது இப்ப பிள்ளைங்க. அதே மாதிரி அவங்க முன்னாடி கோபமா பேசுறது, வார்த்தைங்க கெட்ட வார்த்தை பேசுறது, அவங்க முன்னாடி நம்ம பேசும்போது என்ன ஆகுது, இந்த பிள்ளைங்க அதெல்லாம் பார்த்துட்டு அம்மாவே பேசுறாங்க, அப்பாவே பேசுறாங்க, சொந்த பந்தங்களே பேசுறாங்க, நம்மளும் பேசினா என்ன, அப்ப அவங்க பேசினா தப்பு இல்லைன்னா நம்ம பேசினாலும் தப்பு இல்லை, அப்படி எடுத்துக்கிட்டு அதை அவங்க கிரியைக்கு கொண்டு வராங்க. பாருங்க, அம்மா அப்பா தான் ரோல் மாடல். அது நல்ல விஷயத்துக்கு ரோல் மாடலா இருக்கணுமே தவிர கெட்ட விஷயத்துக்கு ரோல் மாடலா இருக்கவே கூடாது. அது சின்ன பசங்கள்ல எதையெல்லாம் அவங்க அப்சர்வ் பண்றாங்களோ அதை நாளைக்கு வாலிப பிள்ளைகளாய் வரும் பொழுது அது வெளிக்கு கொண்டு வராங்க, நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அதனால
அவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுது, நம்மளுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. நம்ம அப்பதான் உட்காந்து ஃபீல் பண்ணுவோம், ஏன் இந்த பிள்ளைங்களை நம்ம நல்லா தானே பார்த்துக்கிட்டோம், நல்லா தானே வச்சுட்டு இருந்தோம், ஸ்ட்ரிக்டா தானே நடத்தணும், கர்த்தருக்கு பிரியமா தானே அவங்கள நம்ம வளர்த்தோம் சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவங்க நம்ம விளையாட்டுக்கு சொன்னதை, சும்மா அவங்கள வந்து கலாய்க்கணும் கிண்டல் பண்ணணும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பெருசாகும்போது இப்படிதான் இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்களே வந்துருவாங்க. அப்போ இங்க நமக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அது வெளியே கிடைக்கும் போது அந்த இடத்தை நோக்கி அவங்க முன்னேறி செல்ல ஆரம்பிக்கிறாங்க. தேவை பிள்ளைகளை, நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம், எதுக்காக நம்ம சண்டே கிளாஸ் அனுப்புறோம், எதுக்காக யூத் மீட்டிங் அனுப்புறோம், எதுக்காக அவங்க நிறைய விஷயங்களை கத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக தான். தினமும் தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், தினமும் அனுதினமும் அதிகாலையில எழும்பி உங்க பிள்ளைங்க தலைமையில கையை வச்சு நீங்க ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், வீட்டை சுற்றிலும் ஒழுவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று சொன்னீங்களே, அப்படியா என் பிள்ளைகளை நீங்க வளர்த்து தாங்கன்னு சொல்லி அன்னோதீனமா அவங்க தலையில கையை வச்சு ஆசீர்வாத வார்த்தைகளை கூறி ரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாக அந்த பிள்ளைங்களை நீங்க தான் தக்க வைத்துக் கொள்ளணும். மேலும் பிசாசு ஆளுகை செய்ய அவங்களுக்குள்ள கெட்ட சிந்தையை கொண்டு வந்து, உங்க அம்மா அப்பா இப்படி எல்லாம் சொன்னாங்களே, உங்க அம்மா அப்பா உன்னை வெறுத்தாங்களே அப்படி சொல்லி பிசாசு அவங்களுக்கு அப்படியே நெகட்டிவான தாட்ஸை கொடுத்து வெளியே கொண்டு போக பார்ப்பான். கிறிஸ்துவுக்குள்ள பாசிட்டிவான தாட்ஸை கொடுத்து நம்ம கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். இன்னைக்கு பிசாசு எப்படிப்பட்டவங்களையும் வஞ்சிக்கிறான். குழந்தைங்க எம்மாத்திரம் அப்படி ஈஸியா ஒரு சாக்லேட் காப்பி கொண்டு போயிட்டே இருப்பான். அதனால தேவ பிள்ளைகளே, குழந்தைங்க வளர்க்குற விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். குழந்தைங்க கிட்ட பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நடக்கையும் சகலவற்றையும் ரோல் மாடலா எடுத்துக்கிற அந்த பிள்ளைங்களுக்கு முன்பாக நம்ம நல்ல ரோல் மாடலா இருக்கணும். அதுதான் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குற ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சொத்து. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. இந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு விஷயத்துல அநேகர் பண்ண தப்பு. நான் ஸ்ட்ரிக்டா வளர்க்குறேங்கிற பேர்ல அன்பு காட்டாம கோவப்பட்டு சண்டை போட்டு சில விஷயங்கள் அவங்களுக்கு முன்பாக பேசி அவங்களுக்கு இவங்களே ஒரு பேட் ரோல் மாடலா அமைவதற்கு ஒரு வாய்ப்பாய் முடிந்து விடுகிறது. அப்படி இல்லாதபடிக்கு பிள்ளைகளும் நல்ல வழியில எடுத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. வசனம் சொல்லுகிறது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாது இருப்பான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நீர் அப்படியா செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.